அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி, கொச்சினில் இருக்கோம். எம் லான்ச் அப்படின்ற ஸ்டூடியோவில் இன்னைக்கு நம்ம முருகருக்கும் பிறந்தாச்சு என்ற பாடல் வைக்கம் விஜயலட்சுமி அம்மா அவர்கள் குரலால் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. என் கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா இசையமைப்பாளர் கவின் என்கின்ற தயானந்தன் பிரைசூடன். நான் மிகவும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு பெரிய சித்தர்னு தான் சொல்லணும். பிரைசூடன் ஐயா கவிஞர், பெரிய ஆன்மீகவாதி. இமயமலையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லி இந்த பாடல் எப்படி உருவான்ற எல்லா விஷயத்தையும் பக்தியின் ஃபீல்டில் வந்து நான் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். இவர் தான் அந்த பாடலுக்கு இசையமைச்சவர். ஆகஸ்ட் 24 மலேசியாவில் நடக்கிற முருகர் அழைக்கிற நிகழ்ச்சியில் வந்து இந்த பாடல் வெளியிடுறோம். எல்லோரும் பாருங்கள். இசையமைப்பாளர் ஒரு வார்த்தைகள் பேசும் சொன்னார். இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கு நாளில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே ஒரு பெரிய அதிசயம் தான். அவரும் பெரிய முருக பக்தர். அவர் என்னை ஒரே நேரத்தில் நினைக்க, நானும் அவர் இமயமலையில் உங்கள் அப்பா வந்து இது மாதிரி ஒரு பேட்டியில் சொன்னார் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சி அவருக்கு ஃபோன் பண்ணுறப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே கோஇன்சிடென்ட்டாக ஒரு விஷயத்தை யோசித்தோம். அப்படி உருவான பாடல் தான் இந்த பாடல். சொல்லுங்கள் கவின். வணக்கம். முதல்ல இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த கோபி அண்ணனுக்கு நன்றி. 10 வருஷமாக தெரியும். அவர் முழு நேர சினிமாக்காரராக இருந்த போதுலேருந்து அவர் எனக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக இருந்து உயர்ந்த நிலைக்கு முருகன் கூட்டிகிட்டு போனவங்களில் நான் கண்ணால் பார்த்தது வந்து கோபி சார் தான். அவர் பாம்பன் சுவாமி அரியநாதர் சிலையை பற்றி ஒரு போஸ்ட்டை ஃபேஸ்புக்கில் பார்த்து நான் அவரை கூப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அவர் எனக்கு கால் பண்ணுறாரு, நம்ம ஒரு முருகன் சாங் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒரு முருகன் சாங் பண்ணணுன்னு இருக்கேன் அண்ணா, நீங்களும் சொல்கிறீங்க உடனே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 படங்களுக்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தாலும் இந்த பாடல் மூலம் எனக்கு ஒரு சாகாவரம் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, விளைந்த கவிஞர்கள், விளைந்த கலைஞர்கள், சாகாவரம் பெற்ற கலைஞர்கள்னு அப்பா எப்பயுமே அதை கோட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு நாம் வரல. நாம் ஒரு குத்து சாங்கு, ஒரு டாஸ்மாக் சாங்கு, ஒரு ஈவ்டீசிங் சாங்கு, டூயட் சாங்கை தாண்டி நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது காலத்திற்கு அப்புறமாவும் நம்ம பேர் சொல்கிற ஒரு பாட்டை செஞ்சிட்டோன்னு ஒரு பெருமிதத்தோடு இருக்கேன். அதுக்கு முழு காரணம் வந்து அண்ணா கோபி முருகர் தான், நான் கிடையாது. இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இவர் வந்து இந்த ஒரு பாடல் பண்ணலான்றப்போ ஒரு பட்ஜெட் சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க, இந்த பாடல் ஒரு 50 வருஷம் ஆனாலும் இந்த எப்படி மருதமலை மாமணியை பாடல் இருக்கோ அந்த மாதிரி இந்த பாடல் இருக்கணும். அதனால் எதுவுமே வந்து சிஸ்டம் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் போக வேண்டாம், எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் போகலான்னு சொல்லி இவர் கூப்பிட்டு வாசித்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு தேசிய விருது அங்கீகாரம் உள்ள ஒரு பெரிய இசை கலைஞர்கள். அவங்க தான் வந்து வாசித்தாங்க. அதில் ஒரு பெரிய பங்கு இருக்குது இவருக்கு. அது நான் பட்ஜெட்டை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன நம்பரை தாண்டி போகும் இதெல்லாம் கேட்டிங்களா? நீ கவலைப்படாத, எவ்வளோ வேணா ஆகட்டும். நான் வந்து முருகர் கொடுத்தாரு நம்மளுக்கு, திரும்ப முருகருக்கு செய்யணுன்றதை பொறுத்து மட்டும்தான் யோசிப்பேனே தவிர, முருகருக்குன்னா நம்ம எதுவுமே நம்ம பார்க்கவே கூடாது கவின். ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து பயமுறுத்திட்டே இருப்பார். ஆனால் இது பட்ஜெட் மீறி போது, பட்ஜெட் இல்லை கவின், நம்மளுக்கு முருகர் கொடுத்துருக்காரு செய்வோம், முருகர் கொடுத்துருக்காரு செய்வேன்னு சொன்னால் அதே மாதிரி இவரும் ஆத்மார்த்தமாக. இன்னைக்கு நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே கொச்சின் வந்தேன், இவர் சென்னையிலேருந்து கிளம்பி வந்து எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்கோம். விரைவில் பாடல் வரும், பாருங்க. அது என்னோட கவிஞர் ராஜ் வெங்கட்ங்கிறவர் சமீபத்தில் ஒரு காளி பாடல் மூலம் மிக பிரபலம் அடைஞ்சாரு. அவர் ரொம்ப அற்புதமான வரிகள் கொடுத்துருக்காரு. வரிகளை கொடுத்து நினைச்சபடி, அதுவும் கோபியான் நான் சொல்ல எனக்கு இப்படி இருந்தா என்ன, அப்படியா இருந்தா என்ன பார்ட்டிசிபேஷனையும் அவர் உள்வாங்கி சரியான திருத்தங்களும் செஞ்சு. நான் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சேன். என்னோட முருகர் ஆராய்ச்சியில நான் ஒரு சில விஷயங்கள் உணர்ந்திருக்கேன், அந்த முருகர் பேரெல்லாம் இதுல வரணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாடல் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கவிஞர் வந்து உண்மையிலே இவர் செலக்ட் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு பெரிய இறைவன் அற்புதம் தான். அற்புதமா எழுதி கொடுத்துருக்காரு. வரிகள் வந்து ரொம்ப டச்சிங்கா இருக்கும், கேளுங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. வேற என்ன சொல்லுமா கவின்? நன்றி நன்றி நன்றி. முருகன் மூலமா உங்கள்கிட்ட இன்னொரு முறை நான் அறிமுகமாகிறேன். இன்னும் பல பாடல்கள், பல ஆன்மீக பாடல்கள் செய்யணும், சினிமாவிலையும் கோல வச்சணும்னு நான் இந்த நேரத்தில் உங்களிடமும் முருகன்ட்டையும் வேண்டிக்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.